தயவு பாகம் 2 சத்திய வார்த்தை. சத்திய வார்த்தை திருவருட்பாவின் கடைசி பாடல் இதுவாகும். அருளியவர் திரு அருட்பிரகாச வள்ளலார். விளக்க உரை தயாநிதி சுவாமி சரணானந்தா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. என் சாமி எனது துறை, என் சாமி எனது துறை, என் உயிர் நாயகனா. என் சாமி எனது துறை, என் உயிர் நாயகனா. இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரோ பின்சாரோ 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உள்ளத்தே பிரியாமல் இருப்பார். பின்சாரோ 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே, தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் அறில் இதுதான் சத்தியம் சத்தியமே. மின்சாரும் இடைமடவாய், மின்சாரும் இடைமடவாய் என் மொழி நின்றனக்கே வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போதே. மின்சாரோ இடைமடவாய் என் மொழி நின்றனக்கே வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போதே. என் சாமி எனது துறை, என் உயிர் நாயகனார். இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் அறில் இதுதான் சத்தியம் சத்தியமே. மின்சாரும் இடைமடவாய் என் மொழி நின்றனக்கே வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போதே. அருள் விளக்க அணக உரை தயாநிதி சுவாமி சரணானந்தா. பேரின்ப அனுபவப் பேறு பெறுவதற்காகவே, பேரின்ப அனுபவப் பேறு பெறுவதற்காகவே இந்த மனித பிறவி நமக்கு கிடைத்திருக்கின்றது. முதல் 2.5 நாழிகையில் சுத்த சத்விசாரத்தின் மூலமாக இந்த பேரின்பப் பேற்றை அவ்வப்போது உணர்ந்து வந்தேன். அடுத்த 2.5 நாழிகையில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என் சுத்த உடம்பில் கலந்து என்னுடன் எப்போதும் பிரியாமல் இருப்பார் என்று வள்ளலார் சொல்கின்றார். இறைவனை பற்றியும் இறைவனால் இயக்கப்படுகின்ற நமது உயிரை, அதாவது ஆன்மாவை பற்றியும் சத்விசாரம் செய்து அறிவது ஓர்
அனுபவ முறையாகும். இறைவனை பற்றியும் இறைவனால் இயக்கப்படுகின்ற நமது உயிரை, அதாவது ஆன்மாவை பற்றியும் சத்விசாரம் செய்து அறிவது ஓர் அனுபவ முறையாகும். இந்த சத்விசார அனுபவ முறை நம் பொறிப்புலன்களாலும் அனுபவிக்கக்கூடிய புனிதமான இனிய அனுபவ முறைதான். இதற்கு முதலில் நமது பொறிப்புலன்களை தூய்மைப்படுத்தி அதை உயர்த்த வேண்டும். இவ்வாறு தூய்மைப்படுத்தப்பட்ட உடம்பைத்தான் வள்ளலார் பேருடம்பு என்கின்றார். இறைவன் வெறும் கற்பனை பொருள் அல்ல. அருள் ஞானத்துடன் ஒவ்வொருவரும் அவர்கள் உள்ளே உண்மையாக செய்கின்ற சத்விசாரத்தின் மூலமாக அடையக்கூடிய சத்திய பொருள்தான். சத்திய பொருளின் அருள் ஒளியை தன் உள்கொண்டு இருப்பவன் மனிதன். ஆனால்தான் மனித வடிவத்தையே சத்திய பொருளான இறைவனின் வடிவம் என்று சொல்லுவார்கள். மனித வடிவமே நமசிவாய என்ற ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சர மந்திரத்தால் ஆனதுதான். இறைவன் வெறும் கற்பனை பொருள் அல்ல. அருள் ஞானத்துடன் ஒவ்வொருவரும் அவர்கள் உள்ளே உண்மையாக செய்கின்ற சத்விசாரத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் அவர்கள் உள்ளே உண்மையாக செய்கின்ற சத்விசாரத்தின் மூலமாக அடையக்கூடிய சத்திய பொருள்தான். சத்திய பொருளின் அருள் ஒளியை தன்னுள் கொண்டு விளங்கு இருப்பவன் மனிதன். ஆனால்தான் மனித வடிவத்தையே சத்திய பொருளான இறைவனின் வடிவம் என்று சொல்லுவார்கள். மனித வடிவமே நமசிவாய என்ற ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சர மந்திரத்தால் ஆனதுதான். நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் பஞ்சபூதங்களையும் குறிப்பதாகும். அதாவது நா நிலத்தை குறிக்கும், இது மனிதனின் பாதங்கள். அடுத்து மா என்பது நீரை குறிக்கும், இது மனிதனின் வயிற்றுப் பகுதி. அடுத்து சி என்பது நெருப்பை குறிக்கும், இது மனிதனின் இருதய பகுதி. அடுத்து வா என்பது காற்றை குறிக்கும், இது மனிதனின் தொண்டை பகுதி. அடுத்து யா என்பது ஆகாயத்தை குறிக்கும், இது மனிதனின் தலைப்பகுதி. நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தில் அதன் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் நய என்ற சொல் வரும். நய என்பதில் உள்ள நாவும் யாவும் இன் பிளஸ் ஆ நா, இ பிளஸ் ஆ யா என்று பிரியும். இவ்வாறு பிரிக்கப்பட்ட எழுத்துக்களில் உள்ள இரண்டு அகரங்களையும் ஒன்றாக சேர்த்தால் ஆ ஆ ஆ என்று ஆகும். இந்த ஆ என்ற எழுத்தை நா என்ற எழுத்துடன் சேர்க்கும்போது நா ஆ நா என்று நீண்டுவிடும். இந்த நா என்ற எழுத்துடன் எஞ்சியிருக்கும் ஈ என்ற எழுத்தை சேர்த்தால் நாய் என்று ஆகிவிடும். நமசிவாய என்ற புனிதமான ஐந்தெழுத்தின் மந்திர வடிவமாக விளங்க வேண்டியவன் மனிதன். ஆனால் அவன் பஞ்சாட்சர மந்திர தலைவனான இறைவன் தன்னுள் இருப்பதை உணராமல் ஆணவம் உள்ளவனாக இருக்கின்றான். இதனால் தெய்வீக உணர்வுடன் மாமனிதனாக விளங்க வேண்டிய மனிதன் நாய் போன்ற விலங்கு நிலையிலேயே இருக்கின்றான். இது முக்கியம். நமசிவாய என்ற புனிதமான ஐந்தெழுத்தின் மந்திர வடிவமாக விளங்க வேண்டிய மனிதன், ஆனால் அவன் பஞ்சாட்சர மந்திர தலைவனான இறைவன் தன்னுள் இருப்பதை உணராமல் ஆணவம் உள்ளவனாக இருக்கின்றான். இதனால் தெய்வீக உணர்வுடன்
மாமனிதனாக விளங்க வேண்டிய மனிதன் நாய் போன்ற விலங்கு நிலையிலேயே இருக்கின்றான். நாய் போன்ற விலங்கு நிலையில் இருக்கும் மனிதனின் தலையில் உள்ள சிற்றம்பலத்திலோ இறைவன் நாயகனாக ஜோதி சுடராக வீற்றிருக்கின்றார். இந்த நாயகன் தான் பரமான்மா. இந்த பரமான்மாவாகிய நாயகனை அறிந்து அடைந்து அவனுடன் கூடி விளங்குகின்ற உயிர்தான் நாயகி. இந்த நாயகிதான் ஜீவ ஆன்மா. இந்த பாடல் வள்ளலாரின் இறை அனுபவத்தை அகப்பொருளில் விளக்குகின்றது. அகப்பொருள் தலைவன் தலைவி இருவரையும் பற்றியது. அகப்பொருள் அனுபவத்தை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக 5 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் தலைவன், தலைவி, நற்றாய், செவிலித்தாய், தோழி என்ற 5 பேர்கள். தலைவன் ஜீவான்மா, தலைவன் பரமான்மா, தலைவி ஜீவ ஆன்மா, தலைவியை பெற்ற நற்றாய் திரு அருள், தலைவியை வளர்க்கும் செவிலித்தாய் உடம்பு, தலைவியின் தோழி மனம். தலைவி தலைவனை கண்டு இணைய வேண்டும். தலைவி தலைவனை கண்டு அவனுடன் ஒன்றி இணைவதற்கு திரு அருள், உடம்பு, மனம் ஆகிய 3 துணையும் உதவியும் மனிதனுக்கு வேண்டும். தலைவி தலைவனை கண்டு அவனுடன் ஒன்றி இணைவதற்கு திருவருள், உடம்பு, மனம் ஆகிய 3 துணையும் உதவியும் மனிதனுக்கு வேண்டும். இவைகளின் துணையாலும் உதவியாலும் தலைவி தலைவனை அடைய முடியும். இதன் மூலமாக மனிதன் பேரின்பப் பெருவாழ்வை அடைகின்றான். தாம் பெற்ற பேரின்பப் பெருவாழ்வை அகத்துறை இறை அனுபவத்தை வள்ளலார் இந்த பாடலில் விளக்குகின்றார். பரமான்மாதான் எங்கும் பரவி இருக்கும் இறைவன். அதனால் அவனுக்கு பரஞ்சோதி என்று பெயர். எங்கும் நிறைந்திருக்கும் பரஞ்சோதியின் ஒரு அணுஜோதியை சுற்றி உருவானதுதான் மனிதனின் உடல். மனிதனின் உடலில் ஆன்ம அணுஜோதியான பரஞ்சோதி அவன் தலைப்பகுதியில் இருக்கும் சிற்றம்பலத்தில், உடலில் ஆன்ம அணுஜோதியான பரஞ்சோதி அவன் தலைப்பகுதியில் இருக்கும் சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கின்றார். மனிதனின் உடல் 3 நிலையாக ஒன்றினுள் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. நாம் கண்ணால் காணும் உடல் தூல உடல். இது காரிய உடல். அதன் உள்ளிருப்பது சூக்கும உடல், அதாவது காரண உடல். தூல உடலுக்கும் சூக்கும உடலுக்கும் காரணமாக, அவைகளை இயக்குவதற்கு காரணமாக, அவைகளுக்கு உள்ளே அமைந்திருப்பதுதான் காரண உடல். இந்த உடல் அமைப்பை புரிந்து கொள்ளாமல் ஆன்மாவையே காரண உடல் என்று சொல்லுகின்றார்கள். இது தவறாகும். காரண உடலையும் காரிய உடலையும் இயக்குகின்ற அருட்சக்திதான் ஆன்மா. இதற்குத்தான் ஜீவ ஆன்மா என்று பெயர். ஜீவ ஆன்மாவும் பரம ஆன்மாவும் ஒன்றினுள் ஒன்றாக இருக்கின்றது. இதற்குத்தான் கடவுளான்மா என்றும் பெயர். இந்த கடவுளான்ம உண்மையை புரிந்து கொள்ளுவது சுலபமில்லை. இதற்கு அருள் அனுபவம் வேண்டும். அருள் அனுபவம் பெறுவதற்கு பெரும் தவ வாழ்க்கையை மனிதன் மேற்கொள்ள வேண்டும். பெரும் தவ வாழ்க்கையை மனிதன் மேற்கொள்ளுவதற்கு முன்பு அவன் முதலில் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியம். மீண்டும் ஒரு முறை கவனிப்போம். இந்த உடல் அமைப்பை புரிந்து கொள்ளாமல் ஆன்மாவையே காரண உடல் என்று சொல்லுகின்றார்கள்.
இது தவறாகும். காரண உடலையும் காரண காரிய உடலையும் காரிய உடலையும் இயக்குகின்ற அருட்சக்திதான் ஆன்மா. இதற்குத்தான் ஜீவ ஆன்மா என்று பெயர். ஜீவ ஆன்மாவும் பரம ஆன்மாவும் ஒன்றினுள் ஒன்றாக ஒன்றி இருக்கின்றது. இதற்குத்தான் கடவுளான்மா என்றும் பெயர். இந்த கடவுளான்ம உண்மையை புரிந்து கொள்ளுவது அவ்வளவு சுலபமில்லை. இதற்கு அருள் அனுபவம் வேண்டும். அருள் அனுபவம் பெறுவதற்கு பெரும் தவ வாழ்க்கையை மனிதன் மேற்கொள்ள வேண்டும். பெரும் தவ வாழ்க்கையை மனிதன் மேற்கொள்ளுவதற்கு முன் அவன் முதலில் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பரஞ்சோதியின் ஒரு அணுஜோதியை கொண்டுதான் தாய் வயிற்றில் கரு உருவாகின்றது. அந்த அருள் அணுஜோதியை சுற்றி மனிதனின் உடம்பு உருவாகி வளர்கின்றது. அருள் அனுபவத்தில் பரிபூரணத்தை பெறுவதற்காகவே பல பிறவிகளை கடந்து இந்த மனித பிறவியை மனிதன் அடைந்திருக்கின்றான். பல்வேறு உயிரினங்களில் இருந்து இந்த மனித பிறவியை பெறுவதற்கு அவன் பிறவிதோறும் தொடர்ந்து செய்து வந்த முயற்சிகள்தான் பெரும் தவமாகும். இதை சாதாரண தவமாக நினைக்கக்கூடாது. தீயின் மத்தியில் நின்று செய்யும் அருந்தவமாகவே நினைக்க வேண்டும். இதனைத்தான் தீயிடை நின்றாடும் சிவக்கோலம் என்றார்கள். மனிதன் தலைக்குள் மத்திய பகுதியில் ஜோதி சுடராக இறைவன் இருந்து அந்த மனிதனை இயக்கி வருகின்றான். அதனால்தான் அவனால் இத்தகைய பெரும் தவத்தில் ஈடுபட முடிகின்றது. இதைத்தான் வள்ளல் பெருமான் தன்சாதி உடைய பெரும் தவம் என்கின்றார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கும் பிரிக்க முடியாத உறவையே இப்படி சொல்லுகின்றார். வள்ளலார் 30/1/1874 அன்று பரிபூரணமான அருளை பெற்று விடுகின்றார். இன்றுதான் என் சிறநடுவில் இருக்கும் அருள் அணுஜோதி, அதாவது ஆன்ம வடிவம், என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இருப்பிடமாக இருக்க கண்டேன். என் உயிர் நாயகனார் இருப்பிடமாக இருக்க கண்டேன் என்கின்றார். நான் இருந்த இடத்தில் இறைவன் வந்து இருக்கின்றார். நான் இருந்த இடத்தில் இறைவன் வந்து இருக்கின்றார். இப்போது இறைவன் மட்டும்தான் அங்கு இருக்கின்றாரா? இறைவன் மட்டும் இல்லை, இறைவனும் இருக்கிறார். இறைவன் அங்கு இருக்கிறார் என்பதை உணரும் நானும் அங்கேயே இருக்கின்றேன். அப்படியானால் அங்கு இறைவனும் நானும் ஆக 2 பேர் இருக்கின்றோமோ? 2 பேராக தனித்தனியாக இல்லை, இரண்டும் சேர்ந்த ஒருவராகத்தான் இருக்கின்றோம். உண்மையில் என் சிறநடுவில் இருந்தது ஒன்றுதான். அதுதான் அருட்ஜோதி, மெய்ப்பொருள், இறைவன். உண்மையில் என் சிறநடுவில் இருந்தது ஒன்றுதான். அதுதான் அருள் ஜோதி. அருட்ஜோதி, மெய்ப்பொருள், இறைவன். நான் அருள் அனுபவம் பெறாத நிலையில் அந்த அருட்ஜோதி நான் என்கின்ற வெறும் ஆன்மாவாக இருந்தது. இப்போது நான் பரிபூரண அருள் அனுபவத்தை பெற்றிருக்கின்றேன். அதனால் இறைவனும் அவரை உணர்கின்ற உயிராகிய நானும் தனித்தனியாக 2 பொருள்கள் அல்ல என்பதை உணர்கின்றேன். என்னுள்ளேயே நானும் எனக்கு உணர்த்துகின்ற இறைவனும் இருக்கின்றார். இப்போது நானும் இறைவனும் ஒன்றேதான் என்று உணர்கின்றேன் என்கின்றார் திரு அருட்பிரகாச வள்ளலார். மனிதன் சிறநடுவில் இருக்கும் அருட்ஜோதிதான் மெய். மனிதன் சிறநடுவில் இருக்கும் அருட்ஜோதிதான் மெய். இந்த மெய்நிலையை சுத்த சத்விசாரத்தால் தான் மனிதன் தெரிந்து கொள்ள முடியும். சுத்த சத்விசாரம் செய்கின்ற மனத்தைத்தான் வள்ளலார் இந்த பாடலில் தோழியாக கொண்டிருக்கின்றார்.
பரஞ்சோதியின் ஒரு அணுஜோதியாகிய மெய்யின் இருப்பிடம்தான் காரண உடல். இந்த காரண உடலில் இருக்கும் மெய்யே விரிந்து, சத்தியமே விரிந்து காரண காரிய உடலாகிய சூக்கும உடலிலும் காரிய உடலாகிய தூல உடலிலும் பரவுகின்றது. அவ்வாறு அருட்ஜோதியாகிய மெய் காரண உடலிலிருந்து சூக்கும தூல உடல்களில் விரிந்து பரவி நிலை கொள்ளும் போது மெய் பரிபூரணமாகின்றது. தூல உடலாகிய மனிதனின் புற உடல் அருட்ஜோதியாகிய மெய்யின் மேல் அதை சுற்றி சூழ்ந்து இருப்பதுதான். மனிதனின் தூல உடலும் அருட்ஜோதியாகிய மெய்யின் ஒரு பாகம்தான். அதனால்தான் இந்த தூல உடலையும் மெய் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் மனிதனின் தூல உடலை மட்டும் மெய் என்று சொல்லுவது தவறு. மனிதனின் உடல் அவன் காரண உடலில் இருக்கும் அருட்ஜோதியாகிய மெய்யின் ஒரு பகுதி என்பதை மறந்துவிடக்கூடாது. பரிபூரணமான அருள் அனுபவத்தை மனிதன் பெறுகின்ற போது அருட்ஜோதியாகிய மெய்யின் ஒரு பகுதியாக இருந்த தூல உடலான மெய் உண்மையிலேயே மெய்யாகின்றது. அழியாது இருக்கும் நித்திய தன்மையை பெறுகின்றது. அது பேரின்பப் பெருவாழ்வை பெறுகின்றது. மரணமில்லா பெருவாழ்வை பெற்று என்றும் மெய்யாகவே நிலைத்து விடுகின்றது. இறைவனை மறைக்கக்கூடிய பொருள் எதுவும் இல்லை. யாராலும் எதனாலும் மறைக்க முடியாத இறைவன் நிலைக்கும் மனிதன் நிலைக்கும் இடையிலிருந்து இறைவனை மறைப்பது என்ன? இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள். இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள். அது எதனாலும் யாராலும் மறைக்க முடியாத மெய்ப்பொருள். எங்கும் நிறைந்திருக்கும் பொருளான இறைவனை எதனாலும் யாராலும் மறைக்க முடியாத இறைவனை காண முடியாமல் மனிதன் ஏன் தவிக்கின்றான்? இறைவனை காண்பதற்கு அவன் தன் உடலில் 3 நிலைகளை பற்றி தெரிந்து கொள்ளாததால் தான் தவிக்கின்றான். தான் உடல் அமைப்பின் 3 நிலைகளையும் உணர்ந்து கொண்டு முதல் 2 நிலைகளை அவன் கடந்தாக வேண்டும். முதல் 2 நிலைகளை அவன் கடந்தாக வேண்டும். இந்த சூட்சுமம் தெரியாமல் தான் அவன் திண்டாடுகின்றான். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கின்றார் என்றால் அவன் மனிதனிடத்திலும் இருக்கத்தான் செய்கின்றான். இறைவன் அவனுடைய சிறநடுவிலே அருள் ஜோதியாக ஆன்ம கடவுளாக இருக்கின்றார். அவனை இயக்குகின்ற காரண ஆன்மாவாக இருக்கின்றார். இந்த காரண ஆன்ம நிலையில் இருக்கும் இறைவனை மனிதன் அடைவதற்கு முன்னால் அவன் தன் தூல உடல் நிலையையும் சூக்கும உடல் நிலையையும் கடந்தாக வேண்டும். இந்த காரண ஆன்ம நிலையில் இருக்கும் இறைவனை மனிதன் அடைவதற்கு முன்னால் அவன் தன் தூல உடல் நிலையையும் சூக்கும உடல் நிலையையும் கடந்தாக வேண்டும். இந்த 2 நிலைகளையும் கடப்பதற்கு அவன் சுத்த சத்விசாரம் செய்ய வேண்டும். அவன் சிறநடுவில் அருட்ஜோதியாகி இருக்கும் இறைவனை அறிவதற்கு உயிர்குலத்தை அன்புடன் நேசித்து கருணையுடன் அவற்றுக்கு பணியாற்ற வேண்டும். அவன் சிறநடுவில் அருட்ஜோதியாக இருக்கும் இறைவனை அறிவதற்கு உயிர்குலத்தை அன்புடன் நேசித்து கருணையுடன் அவற்றுக்கு பணியாற்ற வேண்டும். இதன் மூலமாகத்தான் மனிதன் தன்னுடைய தூல சூக்கும உடல்நிலைகளை கடக்க முடியும். இதன் மூலமாகத்தான். எதன் மூலமாகத்தான்? இறைவனை அறிவதற்கு உயிர்குலத்தை அன்புடன் நேசித்து கருணையுடன் அவற்றுக்கு
பணியாற்ற வேண்டும். இதன் மூலமாகத்தான் மனிதன் தன்னுடைய தூள சுக்கும உடல்நிலைகளை கடக்க முடியும். உயிர்களுக்கு கருணையுடன் ஆற்றும் ஒப்பற்ற பணிகளின் மூலமாக இந்த இரு உடல்நிலைகளையும் கடந்து மூன்றாவதாகிய காரண ஆன்ம உடல்நிலையில் வந்து இறைவன் பகுதியில் நிற்க வேண்டும். இவ்விரு உடல்நிலைகளையும் கடந்து மூன்றாவதாகிய காரண ஆன்ம உடல்நிலையில் வந்து இறைவன் பகுதியில் நிற்க வேண்டும். அப்போது காரண உடல்நிலையில் இறைவன் பகுதியில் இருக்கும் அருள் ஒளி அவனுடன் சேருகின்றது. அறியாமை இருள் அவனிடம் இருந்து அகலுகின்றது. அவன் இறைவனுடன் இதுவரையில் கூடாமல் கூடியிருந்த நிலை மாறி உண்மையாகவே கூடிவிடுகின்றான். இறைவனும் தானும் கூடியிருக்கும் உண்மையை தெரிந்து கொள்ளுகின்றான். இந்த கூடலின் பேரின்பத்தையும் அனுபவிக்கின்றான். அந்த கூடலின் பேரின்பத்தையும் அனுபவிக்கின்றான். இதைத்தான் வள்ளல் பெருமான் மின்சாரும் இடை என்கின்றார். உயிர்குலத்தை அன்புடன் நேசித்து கருணையுடன் அவற்றுக்கு பணியாற்றும் போது மனமானது இருளில் மின்னல் போல அவ்வப்போது இறைவனை உணர்கின்றது. உணர்ந்தாலும் அடுத்த கணமே மின்னலை போல் அது மறைந்தும் போய்கொண்டிருந்தது. இவ்வாறு இருளில் மின்னல் போல அவ்வப்போது இறைவனை கண்டு கண்டு மறைந்து கொண்டிருந்த மனிதனின் நிலையைத்தான் வள்ளலார் முன்னிரண்டரை என்கின்றார். மனிதனுடைய நிலைகள் 3: தூலநிலை, சுக்கும நிலை, காரண நிலை என்பதாகும். இவைகளையே காரிய உடம்பு, காரிய காரண உடம்பு, காரண உடம்பு என்று சொல்லுவார்கள். காரிய உடம்பு மனித உடலை குறிக்கும். காரிய காரண உடம்பு அவன் மனத்தை குறிக்கும். காரண உடம்பு இறைவன் இருந்து அவனை இயக்குகின்ற சிறநடுவை குறிக்கும். இதைத்தான் சிற்றம்பலம் என்பார்கள். இந்த சிற்றம்பலத்தின் 2 பகுதிகள் இருக்கின்றன. இந்த சிற்றம்பலத்திலே 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று இறைவனின் பகுதி, மற்றொன்று மனிதனுடைய பகுதி. மனிதனுடைய காரிய உடம்பு முதல் ஒரு நிலை, காரிய காரண உடம்பு 2வது நிலை, காரண உடம்பு அதாவது ஞான உடம்பு 3வது நிலை. காரண உடம்பாகின ஞான உடம்பான சிற்றம்பலத்தில் இறைவனின் பகுதி பாதிநிலை, மனிதனின் பகுதி பாதிநிலை, அதாவது அரைநிலை. இது 3ஐயும் சேர்த்தால் 2.5 நிலை. இதுதான் மனித உடலின் 2.5 நிலைகளின் இரகசியம். இறைவனை பூரணமாக உணராமல் அவ்வப்போது இருளில் மின்னல் போல இறைவனை கண்டு கண்டு வந்த மனிதனின் நிலையைத்தான் வள்ளலார் முன்னிரண்டரை நிலை என்கின்றார். இந்த முன்னிரண்டரை நிலைகளில் நிலைத்து நின்று அருள் உணர்வுடன் கருணை இதயத்துடன் உயிர்ப்பணி செய்து வரும்போது மனிதனின் சிற்றம்பலத்தில் இருக்கும் இறைவன் பகுதியிலிருந்து அருள் ஒளி மனிதனின் 2.5 நிலைகளில் கலக்கும். அவனுடைய 2.5 நிலையான வெறும் உடல்கள் அருளாற்றலால் சுத்தப்படுத்தப்பட்டு பேருடலாகிவிடும். அவன் பேரின்பத்தை அனுபவிக்க தொடங்கிவிடுகின்றான். முன்னிருந்த அவனது உடல் அருளாற்றலால் சுத்தப்படுத்தப்படாத ஆணவமுள்ள 2.5 நிலையாக இருந்தது. இப்பொழுது அவன் உடல் அருளொளி பெற்று அருளாற்றல் பொருந்திய சுத்த 2.5 நிலை ஆகின்றது. முன் சிறநடு சிற்றம்பலத்தில் இருந்த மனிதனின் காரண உடல் இப்போது சுத்தப்பட்டு ஞான உடலாகின்றது. இந்த ஞான உடலை சுற்றி சூழ்ந்திருந்த காரண காரிய உடல் அதாவது சுக்கும உடல் சுத்தப்பட்டு பிரணவ உடலாகி விடுகின்றது. காரண உடலையும் காரண
காரிய உடலையும் சூழ்ந்திருந்த காரிய உடல், அதாவது தூல உடல், இப்போது சுத்த உடலாகி விடுகின்றது. இதைத்தான் வள்ளலார் பின்சாரும் 2½ நாழிகையிலே எனது பேருடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார் என்கின்றார். மனித உடலும் இந்த உலகமும் எதன் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன? இந்த 5 சக்திகளின் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவை பொருட்சக்தி, செயல் சக்தி, ஞான சக்தி, யோக சக்தி, அருட்சக்தி என்பன. இந்த 5 சக்திகளையும் உடையது கடவுளின் அருட்சக்தி. 5 சக்திகள் என்ற தொடரில் இருக்கும் ஐ என்ற எழுத்துக்கு தலைவன் என்றே பொருள். தம்முடைய 5 சக்திகளால் உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் இயக்கிக் கொண்டு இருப்பதால் இறைவன் 5ஆகவும் இருக்கின்றார். இந்த 5 சக்திகளில் பொருட்சக்தியும் செயல் சக்தியும், அதாவது கிரியா சக்தியும் உயிருக்கு தூல உடலாகவும் சுக்கும உடலாகவும் விளங்குகின்றன. ஞான சக்தியால் மனிதனின் சிறநடுவில் இருக்கும் அருட்சுடரான ஆன்ம கடவுளை உயிர் அறிந்து கொள்ளுகின்றது. இந்த நிலையில் அவனுக்கு அருள் ஞானம் ஏற்படுகின்றது. இதனால் அவனிடம் இருந்த அறியாமை இருள் விலகுகின்றது. அவன் இறை இன்பத்தை, பேரின்பத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றான். இது மனிதனின் முன் 2½ நிலையின் முடிவில் நடப்பது. இப்போது அவன் காரண உடலும் சுக்கும உடலும் அருளின் ஆற்றலால் காரண உடல் ஞான தேகமாக, சுக்கும உடல் பிரணவ உடல் தேகமாக மாறுகின்றது. அருள் சக்தியால் அவன் தூல உடலும் சுத்த உடலாக, சுத்த ஒளி உடம்பாக மாறிவிடுகின்றது. மனிதன் முத்தேக சித்தியையும் பெற்றுவிடுகின்றான். பேரின்பத்தை பரிபூரணமாக அனுபவிக்கின்றான். இறை அனுபவம் அவனுக்கு பூரணமாக ஏற்படுகின்றது. முத்தேக சித்தி பெற்ற மனிதனும் கடவுளும் சுத்த 5 நிலைகளையும் பூரணமாக கொண்டு பேதமில்லாமல் இருக்கின்றார்கள். இவ்வாறு தாம் பெற்ற அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை, பேரின்ப அனுபவத்தை இந்த பாடலில் வள்ளலார் விளக்குகின்றார். இறைவன் ஆணைப்படியே தம் பேரின்ப அனுபவத்தை வள்ளலார் முன்கூட்டியே மக்களுக்கு வெளியிட்டு இருக்கின்றார். மனித குலத்திலே யாரும் பெறாத முத்தேக சித்தியையும் சித்தி வளாக திருமாளிகையில் வள்ளலார் முதலாக பெறுகின்றார். மரணமில்லா பெருவாழ்வை அடைகின்றார். மரணமில்லா பெருவாழ்வை பெற்ற வள்ளல் பெருமான் உயிர்குலத்தை அதன் பக்குவத்துக்கு ஏற்ப உயர்த்தி கொண்டு வரும் பெரும் பணியை இப்போது செய்து கொண்டிருக்கின்றார். தயவு வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, சுத்த சன்மார்க்க தயவு பெருநெறி உலகெங்கும் பரவுக. ஓம் ராமலிங்காய நம. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன். சுவாமி சரவணானந்தா.